வணக்கம். இன்னைக்கு நாமக்கல் பக்கத்துல உடுப்பம் அப்படிங்கிற ஏரியால நம்ம கஸ்டமருடைய தோட்டத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அவங்களுடைய போர்வெல்ல டெஸ்டிங் மோட்டார் பார்க்கலான்னு வந்தோம். இங்க ஈபி கனெக்ஷன் இல்ல. அதனால ஜெனரேட்டர் வச்சு தான் ஓட்டி பார்க்குற மாரி இருந்தது. ஜெனரேட்டர் கஸ்டமரே எடுத்து வச்சுட்டாங்க. வந்து நம்ம ஜெனரேட்டர் லைன் குடுத்து நம்ம மாஸ்க்கெல்லாம் ஏத்திட்டு மோட்டார் உள்ள இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம டெஸ்டிங் மோட்டார் பார்த்தீங்கன்னா 6 ஹெச்பி 60 ஸ்டேஜ். இது வந்து 1200 அடி வேலை செய்யும். இங்க வந்து அவங்க போர் ஓட்டி இருக்கிறது 1130 அடி. நம்ம 1100 அடி மாட்டுறோம். எல்லாம் ரெடி பண்ணி உள்ள இறக்கி ஃபைனலாக மோட்டாரை 1300 அடி மாட்டி ஓட்டிட்டோம். மணிக்கு ஒரு 5000 லிட்டர் வர அளவு வருது. அந்த பக்கத்தில் கொஞ்சம் குழி பறித்து தார் பை போட்டுச்சுருந்தாங்க. அதில் தண்ணி வர மாதிரி விட்டுட்டு பசங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப 3 நாள் கழிச்சு வந்து கலெக்டருக்கு வந்தோம். எப்பவுமே கலெக்டருக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மோட்டாரை ஒர்க் பண்ணி பார்த்துக்குவோம் எப்படி தண்ணி வருது என்னன்ட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் ஆன் பண்ண தண்ணி மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டி விட்டு போனப்போ ஒரு 2 மணி நேரம் தண்ணி வந்து ட்ரை ஆனது. அடுத்து 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் வருது. ஒரு 12 மணி நேரம் விட்டோம்னா குழியில் தண்ணி ஊறி ஒரு மேலேருந்து ஒரு 10 அடிக்கு வந்துடுது. அதனால் சப்மர்சிபிள் மாட்டை நம்ம நிறுத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் வந்து கம்ப்ரஸர் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 1 இன்ச் ஹோஸ் போட்டு ஒரு 900 அடிக்கு 7 ஹெச்பி ஹை ப்ரெஷரில் மாட்டலாம். சொல்லிவிட்டு நம்ம மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் மோட்டர் தேவைப்பட்டால் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.